ஏண்டா காலையில நீயே டீயை போட்டு போட்டு குடிச்சிட்டு இருந்தா? ஐயா, நம்ம கடையில் நடக்க வியாபாரத்துக்கு நானும் டீ போட்டு குடிக்கிறேன்னா டீ போற தொழிலே மறந்துடுவாங்க. நேரம் தான். தண்டல்காரங்க வசூல் பண்ண வர போறாங்க. ஒண்ணும் வியாபாரம் ஆகல. வந்து கேட்டா என்ன சொல்றது? ஐயா, கடவுள் நமக்கு என்ன பரிகாரம் நினைக்கிறாரோ அது நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதீங்க. ஜெயபால், 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 ஜெயபால். மார்க்கெட்ல ஏதோ ரவுடித்தனம் பண்ணாத ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸ்டேஷனுக்கு நட. என்னது? தப்பா நினைக்க கூடாது. தகவல் வந்ததுனால தான் நாங்க இங்க வந்தோம். தயவு செய்து நீங்களா கொஞ்சம் வந்துடுங்க. இந்த உடுப்புக்கு மரியாதை கொடுத்து நீங்களா வந்துருங்க. வந்துடுவாரு. என்ன அநியாயமா இருக்கு? கலாட்டா பண்ணவங்க கிட்ட இவர்லயே என்ன காப்பாத்தினாரு. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நான் ஸ்டேஷன்ல கவனிச்சுக்கிறேன். நீங்க முன்ன போங்க, நாங்க வந்து. இந்த ஜெயின் ஜெயபாலா அல்லத்தி பத்தருடைய ஆட்களை ஏண்டா அடிச்ச? அநியாயம் பண்றவங்களை அடிப்பேன், கொடுமைக்காரங்களை கொலை பண்ணுவேன். அதை யாராவது எதிர்த்து கேட்டா அவங்க எலும்ப நொறுக்குவேன். என்னை பத்தி தெரியுமா உனக்கு? என் பரம்பரைய போலீஸ் பரம்பரடா. எங்க அப்பா ஏட்டு ஏகாம்பரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரே கையால ஓர ரயில் நிறுத்தின வர்றா. ஒரே கையாலே? ஆமா. அப்படி அபாய சங்கில புடிச்சு இழுத்தாரு, ரயில் நின்னு போச்சு. அதுக்காக 500 ரூபாய் அபராதம் கட்டாரு. அது வேற சமாச்சாரம். அதை விட்டுரு. என்ன பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமா என்ன பத்தி உனக்கு? நம்பட்டியா, சம்புலிங்கம், சிவலிங்கம், கடப்பாறை, அருவா இவங்களை எல்லாம் குடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், குலதெய்வத்தை வேண்டி வந்திருக்கியா நீ? என்ன பத்தி சொல்ற? சொல்ற எடுத்து சார். அவன் ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். நீங்களோ புள்ள குட்டைக்காரு. உங்க சம்சாரத்தோட பூவும் பொட்டும் நிலைக்கணுமா வேண்டாமா? இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? அளவுக்கு மீறி விரட்டி விட்டா. நமக்கு இருக்கு வந்து நாளைக்கு புதுசா வர்ற இன்ஸ்பெக்டர் ரவிக்கிட்ட இவனை தள்ளி விட்டுருவோம். வெளியில வந்து என்ன குத்தி விடுவாளோ? ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எனக்கு நாளைக்கு லீவு லாக்கப்ல போடு. நீங்க எல்லாம் போலீஸ்காரங்க. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு போர்டு, இவ்வளவு துப்பாக்கி, உங்களுக்கு எல்லாம் காக்கி சட்டை, மாசம் சம்பளம். எப்படி அந்த நாடு உருப்பிடும்? ஏமாந்தவை அவனாவது வந்தா உள்ள போட்டு அடிச்சு கொண்டு விடுறீங்க. அடுத்த நாள் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஐயா, 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 ஐயாவா? இங்க வாயா. ஏயா, இவ்வளவு உயரமா உருளக்கட்ட மாதிரி இருக்கியே, பிச்சை எடுக்கிறியே, உழைச்சு சம்பாதிக்க கூடாதா? வக்கீல பாக்கணுங்க. அவரு வந்து வெளியே போகணும்னு சொன்னா போவியா? நான் சொன்னா போக மாட்டியா? இல்லீங்க, ஒரு கேஸ் விஷயமா. கேஸா? உட்காரியா, உட்காரு. வக்கீல் குமாஸ்தா வைத்தீஸ்வரனை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது இல்லைங்க. கேள்விப்படலையா? இப்ப கேள்விப்படு. அது நான் தான். கேள்விப்படலன்னா விடமாட்டீங்க போல் இருக்க. ஆமா, என்ன விஷயம்? நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கணுமா, இல்ல யாராவது ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா அந்த கர்ப்பத்தை கலைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உண்டாக்கணுமா? அது என்னால முடியாது ஐயா. இல்லைங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? எத்தனை போலீஸ்? 2 பேருங்க. 2 போலீஸா? ஒரு போலீஸுக்கு 25 ரூபாய், இன்னொரு போலீஸுக்கு 25 ரூபாய். 25 50. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 50 50 49 50 100. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 200. அது போக இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பாட்டில். பாட்டிலா? அப்படின்னா சாராயமா? பாட்டில்னா சாராயம் தானா? கூட எப்படி எல்லாம் கெடுத்து வச்சிருக்கானுங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அது கூட பாட்டில் தான். இந்த பாரியா, நான் போயிட்டு வர்றதுக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணணும். ஆக மொத்தத்துல 600 ரூபாய் செலவாகும். 600 ரூபாய்ங்களா? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா தாங்க இருக்குது. எது 10 ரூபாயா? அதுக்கு அவன் உள்ளே இருக்கலாம். அவன் வெளியே வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க போறான். ஏற்கனவே வாங்கின சுதந்திரத்துக்கு நாமெல்லாம் எந்திரியா? இது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற வக்கீல் சார். குடிச்சிட்டா? இது யாரோ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்களா? போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப வேண்டிய பையங்க, ஜெயபால்னு பேரு. அவனை அநியாயமா போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ்னா அநியாயமா தான் புடிச்சிட்டு போகும். உள்ள வாங்க. வந்து கவனிச்சுக்கிறாரு. யார என்ன சொல்றீங்க? ஏன்? இது போலீஸ் ஸ்டேஷன். Now you sit down. Thank you. சொல்லுங்க. என்னுடைய ஆளுங்க மார்க்கெட்டுக்கு போய் வசூல் பண்ற நேரத்துல ஜெயபால் எங்க ஆளுங்களை அடிச்சிருக்கான். ஜெயபாலை நீங்க விட்டுட்டீங்க, எங்க ஆளுங்களை படுபடுன்னு அடிச்சிருக்கீங்க. இது நியாயமான்னு கேட்கதான் நல்ல சிவம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். ஓஹோ,
நீதான் நல்ல செய்வன்ற நல்ல பாம்பா. நீ ஒரு அப்பாவி மேல ரிப்போர்ட் கொடுப்ப, நாங்க உடனே தண்டனை கொடுக்கணும் இல்ல? இனிமே இது மாதிரி நடந்தது உன் ஆளுங்களை மட்டும் இல்ல, ஓ மேலேயும் சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே? என்னையே மிரட்டுறியா? நான் இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. இது வரைக்கும் இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் என் வீடு ஏறி தான் வந்திருக்காங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில போலீஸ் ஸ்டேஷனை நான் பார்த்ததே இல்ல. சினிமா படங்கள்ல பார்த்திருக்கேன். அப்படியா? நேர்லயே பாத்துருங்களேன். வாங்க சுத்தி காமிக்கிறேன். இங்க அச்சடிச்ச சோறும் அவன்ஸ் குழம்பு தான் கொடுப்போம். இப்பவே வீட்டுல சாப்பிட்டு பழகிக்குங்க. அநேகமா சீக்கிரம் நீங்க இங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நல்ல சிவம், நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்களா உங்க தொழிலை மாத்திக்கிங்க. பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிச்சாதான் அது உங்களை பாதுகாக்கும். அளவுக்கு மீறி சம்பாதிச்சீங்க, அதை நீங்க பாதுகாக்க வேண்டி வரும். புரியுதா? உங்களுக்கு எங்க புரிய போகுது? கிண்டலா? அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்துல ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாது. எங்களை மாதிரி பெரிய புள்ளைங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குடும்பம் சுபீட்சமா இருக்கலாம், நல்லபடியா வாழலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க வயசுல பெரியவராச்சே, பெரிய மனுஷனா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அது ஏன் தப்பு? அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நான் சின்ன பையனா? உங்களுக்கு புரிஞ்சா சரி. Get up. அப்படின்னா I say you get out. ஓகே, நான் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசிக்கிறேன். என்ன முட்டை வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது? அறிவு கெட்டவனே, முட்டைய காதுல விடுற, வாயில விடுறா. ஓ, ஏய், ஏற்கனவே கலிபோர்னியா புல் பாட்டில கவுத்துட்ட. இது டாஸ்கோ பாமா ரம்மு, வாழ்க்கையிலே பார்த்திருக்கவே முடியாது. இதுலயும் பாதி தீர்த்துட்ட. ஊத்தி ஊத்தி குடிக்கிறியே, உருப்படியா ஏதாவது செய்றியா? ஒருபடியா இப்ப செய்யறேன், கூப்பிடுறேன். யாரடா? உன்னை தாண்டா பேமானி. அறிவு கட்ட ராஸ்கல். மன்னிச்சுக்கப்பா, நீ குடிச்சிட்டு வளர்ற, ரொம்ப ஓவரா. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? உத்தரா. இது மரியாதை. என்ன பண்ணு கேட்டீங்களே, சொல்றேன். என் வக்கீல் ஜெயிக்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது நான் தான். போன வாரம் எதிர்க்கட்சி வைக்கல் ஜெயிச்சானே, அது எப்படி? அதுவும் நீ சொல்லித்தானா? அந்த கேஸுக்கு மட்டும் எதிர்க்கட்சி வக்கீலுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்ததே நான் தான். ஏன்? சம்பளத்தை ஏத்தி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். கவுத்திட்டேன். அட பாவி, அவன் சோத்த துருட்டு அவனுக்கே துரோகம் பண்ணிட்டியா? அதானடா தமிழனுடைய பண்பாடு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்பெக்டர் என்ன அவமானப்படுத்திட்டான். இனிமே இந்த 3 பசங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறது நமக்கு எப்பவுமே ஆபத்து. இந்த 3 பேரையும் தனித்தனியா பிரிக்கணும். உன்னால முடியுமா? டேய், முன்னால முடியுமா? பிரிக்கணும், அவ்வளவுதானே. அது நம்ம கை வந்த கலை. சேர்க்கறதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமா, இதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கற? லஞ்சமா? அட சண்டாளா, என்ன இவ்வளவு டாரிங்கா கேக்குற? அன்பளிப்புன்னு அடக்கமா கேட்க கூடாது? மை மார்க்கெட் ஆல்வேஸ் ஓபன். மை டியர் சன், எஸ் டாடி, ஒன் ஆப்பிள் டேக் இட். டேய், குடுவாஞ்சேரி ஆப்பிள் வெள்ளங்கப்பட இல்லாம கொடுக்கறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா ரிசல்ட் எனக்கு ஹாப்பியா இருக்கணும். நீங்க பிதுங்காம திங்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, கையகானா, கையகானா. அறிவு கட்டவனே, கை உள்ள இருக்கு, இழுத்து வெளிய விடு. ஐ, கை. என்னையா எதை பார்த்தாலும் உள்ள தள்ளுற நீ? என்ன சார், பையன் கையுமா? பலசரக்கு வாங்கணும்யா. வாங்க வேண்டியதானே. அதுக்காக தான் பணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க ரோட்லயா பணத்தை தேடிட்டு இருக்கீங்க? ரோட்ல தானே கேஸ் கிடைக்கும். கேஸ் கிடைச்சா தானே பணம் கிடைக்கும். ஆமா ஆமா. அன்னைக்கு இப்படித்தான் ஆலந்தூர் பக்கம் ஒரு லாரிய மடக்குனேன். சரி, ஏன்டா டபுள்ஸ் போறீங்கன்னு கேட்டேன். சார் லாரியில டபுள்ஸ் போலாமே. அது எனக்கு தெரியும்யா, அவனுக்கு தெரியலையே. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? காவிரி வாங்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. சார், இதுல எல்லாம் நம்ம கஷ்டம் தீந்துராது. இப்ப ஊரங்கும் ஓமடி கொள்ளக்காரனுங்க சுத்துறானுங்க. அவனுங்கள எவனையாவது புடிச்சோம், அரசாங்கத்துல நமக்கு அவார்டு கிடைக்கும். ஒரு வழியா செட்டப் ஆயிடலாம். முகம் முடியா, முகம் தெரியாம எப்படி அவனை பிடிக்கிறது? முகம் தெரிஞ்சாலும் பாஞ்சு புடிச்சிருவீங்களே. சார், அது பாருங்க, என்ன முகத்தை பிடிச்சிட்டு வரா? அவன் தான் சார் முகமுடி. அவனா முகமுடி? அப்ப பலசரக்கு வாங்கிடலாம். வாங்கிடலாம். ஏயா சைக்கிள் நிறுத்தின? நீ தான் முகமுடி கொள்ளக்காரன். யார பார்த்து முகமுடி கொள்ளக்காரன்னு சொன்ன? இப்ப முகத்தை மூடிக்கிட்டு வந்தியே, எங்க கொள்ள இருக்க? விவசாயம் இல்லாத ஆளையா? தெரு பூரா ஒரே நாத்தம், அதனாலதான் மூடிக்கிட்டு வந்தேன். அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் தெருவுல இருக்காதீங்கன்னு. அது இந்த நாறுதான்.
சைக்கிள்ல லைட் அங்க. ஐயோ பகலு எதுக்கு என் சைக்கிள் லைட்டு? ஓஹோ, ராத்திரில இதே சைக்கிள்ல தானே போகுது. எங்க லைட்டு? ஊரு பூரா லைட் இருக்கும்போது சைக்கிள்ல எதுக்கு லைட்டு? ஆஹா, கொஞ்சம் இரு. ஏயா காத்த போடுங்க. ஊரு போனா காத்து இருக்குதே, இந்த சைக்கிள்ல எதுக்கு காத்து? நீ செஞ்சது சட்டப்படி குற்றம். உன் மேல சிஆர்பி 75 செக்ஷன்ல கேஸ் போட்டுருவேன். சட்டம் கூட தெரியுமா உனக்கு? சட்டம் தெரியுமாவா? என்ன பார்த்தாலே தெரியல, இந்த கோட்டை பார்த்தாலே நான் யாருன்னு தெரியல. கருப்பு கோட்டு. ஏய்யா, கருப்பு கோட்டு போட்டிருக்காரு, டாக்டரா இருப்பாரு. நீங்க ஒண்ணு கருப்பு கோட்டு போட்டா வக்கீல், வெள்ளை கோட்டு போட்டா டாக்டர், காக்கி சட்டை போட்டா போலீஸ். யோ, முதல்ல அத மனப்பாடம் பண்ணிட்டு போலீஸ் வேலைக்கு சேர்ந்திருக்கணும். இத பாருங்கய்யா, நான் நினைச்சேன் உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி வாதாடி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன். என்ன பத்தி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கேட்டு பாரு. வேண்டாம் வேண்டாம், எங்கேயும் கேட்க வேண்டாம். எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே லைட் வேண்டாம், காத்து வேண்டாம், சக்கரமே வேண்டாம். நீங்க போகலாம்.